Welcome back to our channel. Prime number related ஒரு sum பார்க்க போறோம். Three numbers are co-primes to one another such that the product of the first two is 77 and the last two is 143. The sum of the three number is அதாவது மூணு co-primes இருக்கு. அந்த prime நம்பரோட ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா 77 கிடைக்கும். லாஸ்ட் டூ ப்ராடக்ட் பண்ணோம்னா 143 கிடைக்கும். அப்போ அந்த த்ரீ நம்பர்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். தென் அந்த த்ரீ நம்பர்ஸோட சம் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? கோப்ரைம்ஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிசிடி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து ஒன்றா இருக்கும். அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து ஒன்றா இருக்கும். அப்போ அந்த த்ரீ நம்பர்ஸை நம்ம ஏபிசி அப்படின்னு டினோட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸோட ப்ராடக்ட்னா ஏ இன்டூ பி 77, தென் லாஸ்ட் டூ நம்பர்ஸோட ப்ராடக்ட் 143, தட் இஸ் பி இன்டூ சி 143. இப்போ 77க்கும் 143க்கும் நம்ம காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பி இருக்கு. அப்போ பியோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுலேயுமே காமனாக என்ன வருது 11. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 77ல நம்ம பிக்கு 11 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 7. அதே மாதிரி பி கிராஸ் சியில் பி கிராஸ் ஈக்குவல் டு 143, அதில் வந்து பியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சியோட வேல்யூ 13 கிடைக்கும். அப்போ நம்மளோட த்ரீ நம்பர்ஸ் என்ன 7, 11 அண்ட் 13. இப்போ இந்த த்ரீ நம்பர்ஸோட சம் வேல்யூ அதாவது அடிஷன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 7 + 11 + 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர்.